ஒரு தலைமுறைக்கு கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அதுக்குள்ளதான் அடுத்த டோருக்கான சாவி அவர் அங்க வச்சிருப்பார். நல்லா படிங்க, ஃபுல் பொட்டன்ஷியலா படிங்க. டீச்சர் வாத்தியாருக்காக படிக்கக்கூடாது. கடவுள் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, நான் நல்லா படிக்க போறேன். ஆமா, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க. நம்ம படிப்பை கூட ஒழுங்கா படிக்க முடியல, ஆனால் நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் இன்னைக்கு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறார். இதை விட பெட்டர் வாய்ப்பு என்ன இருக்கும்? அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும், விட்டுறக்கூடாது. ஐயோ, என்னுடைய தாய் தகப்பனுக்கு சாதாரண கல்வியை கூட தொடுவதுன்றது சாத்தியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு எப்போ ஏற்பட்ட எதுக்குன்னு ஒரு தலைமுறை அதை எண்ணி பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்க, நமக்கு கிடைக்காத அற்புதமான வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது. ஆமேன், விட்டுறக்கூடாது. ஆமேன், ஆமேன். நல்ல பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல் உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் வரணும். ஆமேன், ஆமாம். இல்லைன்னா பெரிய நல்ல அறிவியலாளர்களாக, ஆமேன், சயின்டிஸ்ட்டு, நல்ல நல்ல உயர்ந்த எதெல்லாம் டாப் மோஸ்ட்டோ அங்கெல்லாம் வந்துருங்க. ஆமேன். நல்ல தொழில் அதிபர்களாக, நல்ல அரசியல் தலைவராக, எல்லா துறையிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், வரலாம். ஆமேன், அப்படி தான் இருக்கணும். யோசேப்பை போல, தானியேலை போல, எஸ்தரை போல நீங்கள் உயரங்களை அலங்கரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். அது உங்களுக்குள்ளே வரணும். அந்த அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்யணும். அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக புக்கு பார்க்குறது, வாத்தியார் சொல்கிறாங்கிறதுக்காக பார்க்குறது, டோன்ட் டூ தட். ஒரு தலைமுறைக்கு கிடைக்காத அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. சாக்கு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. டூ இட் வெல். நான் ஒரு புக்கு வாங்கணுன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 2000 ரூபாய் அந்த புக். அந்த ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு 2000 ரூபாய் முழுசாக கையில் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த புக்கு என் கையில் கிடச்சிச்சு. இன்னைக்கு பாருங்கள், அதை படித்து கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறேன், இன்றைய தலைமுறைக்கு கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ செய். ஆமென்.